டேய், அவ எதுக்கு என் ஃப்ரெண்ட் எதுக்கு அழுதுட்டு போறா? நீ ஏதாவது சொன்னியா? நான் ஒன்றும் சொன்னேன். பின்னையே அவ உன் வீட்டுக்கே வரமாட்டேன் இனிமே சொல்லிட்டு அழுதுட்டு போறா? வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா பார்த்துக்கணும் நீ தானே சொல்லியிருக்க. ஆமா. இப்போ நீ டீ குடிக்கிறப்போ ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவ? டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன். சாப்பாடு சாப்பிட்றப்ப வந்தா வாங்க சாப்பிடலான்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவ வர்றப்ப நான் படுத்திருந்தேன். ஹலோ சொல்டா. ஆமாம் இல்லைடா ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்லை நான் வரல. யாரா போன்ல? ரெண்டு என்னவா? ஏதோ ட்ரிங்க்ஸ் பார்ட்டியான், அதனால கூப்பிட்றானுங்க, நான் போகலேன்ட்டேன். ட்ரிங்க்ஸ் பார்ட்டியா? ட்ரிங்க்ஸ் பார்ட்டினால நீ தானே முதல்ல போய் அங்கே போய் நிற்ப. என்னாச்சு இன்னைக்கு? அப்படி இல்லை, என் எக்ஸ் லவர் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு, அதனால தான். இன்னைக்கு நீ குடிக்க போற, மூக்கு முட்டை குடிச்சிட்டு தான் நீ திரும்பி வீட்டுக்கு வர. அது வரைக்கும் நீங்க என்ன பார்க்கவே கூடாது. இப்ப கிளம்பிடு இங்கிருந்து. ஏய் மச்சான் நான் வந்துடுறேன். இரு ஒரு நிமிஷம். ஃபங்க்ஷனுக்கு போறதெல்லாம் சரி, போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உண்மையாவா சொல்ற? உண்மையா சொல்றேன், அப்படியே கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சத்தியமா? சத்தியமா. ஒரு நிமிஷம். கிளம்பு, அம்மா வீட்டுக்கு கிளம்பு. கிளம்பு. சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என் மேல பாசமே இல்லைல்ல? அப்புறம் என்ன இது என்ன கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி எடுத்ததா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மொபைல் சார்ஜ் போட்டிருக்கேன், ஃபோன் கூட ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன். பாஸ்வேர்டு என்ன? உங்க அம்மாவோட பர்த்டே. நான் ஓப்பன் ஆகலையா? ஓப்பன் ஆகலையா? ஓ சாரிடா, நேத்து தான் நான் மாத்தினேன். ஏன் டேட் ஆஃப் பர்த் தான் போட்டுக்கோ. சரி சார்ஜ் ஏறி இருக்கும், சரி விடு, இதுலயே பண்ண நானே என்னோடதுல பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் போடு. உன்னோடதுல என்ன போட்டுரு, நான் என்னோடதுல பண்ணிக்கிறேன். ஏன் டேட் ஆஃப் பர்த் அதுல போட்டு அதை ஓபன் பண்ணி குடுறா. இந்த சாம் புதுசா வாங்கின வீட்டு பத்திரம். ஓ இப்ப நம்ம வாங்கிருந்தோம் அந்த வீட்டோட பத்திரமா? ஆமா ஆமா. ஏ சூப்பர்ரா. இதுல என்ன உங்க அம்மா பேர் போட்டிருக்கு? அம்மா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க? ஆமா, இத்தனை வருஷம் என்னை பெத்து பாதுகாத்து இவ்வளவு தூரம் வளர்த்துனாங்கல்ல, அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? லோன் என் பேர்ல போட்டிருக்க? ஆமா, நீ என்ன விட்டுறக்கூடாதுல்ல. எப்படி லோன் அடைக்கிற வரை நீ கூட இருந்தா ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய குடிச்சிட்டு இருந்தீல, இப்பயும் குடிக்கிறது இல்ல? எனக்காகவா? ஒரு சத்தியம் பண்ணேன், லைஃப்ல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமோ அன்னைக்கு குடிக்கலான்ட்டு. இப்போ வரையும் குடிக்க முடியல, 12 வருஷம் ஆயிடுச்சு. மாமா இங்க வாயேன். என்ன? இந்த கொஞ்சம் சுவிட்ச் கொஞ்சம் போடு. ஏன் இது கூட உன்னால போட முடியாதா? போடு. ஆஃப்னா போடு. ஆஃப்னா போடு. ஆஃப்னா. ஏய் என்ன லூசா நீ? போடு ஆஃப்னுன்ட்டு. பாப்பா சுவிட்ச் ஷாக் அடிக்குதுன்னு சொன்னா? அட பொம்மால. தினந்தோறும் அச்சனதா எனக்கு வேறு வேலை இல்லை. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் வேணும் கூட. எதுக்கு 1000 ரூபாய்? ஐயோ நாளைக்கு ஆகஸ்ட் 15 இல்ல, ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். அதுக்கு வந்து ஜாமான்லாம் வாங்கி வச்சிடலான்ட்டு கூட. நாளைக்கு ஆகஸ்ட் 15 குடியரசு தினமா? ஏண்டா
குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்குமே வித்தியாசம் தெரியல உனக்கு. நீ வந்து வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி வைக்க போற. நாளைக்கு கவர்மெண்ட் லீவு, வைன் ஷாப் லீவு, அதனால இன்னைக்கே உள்ள வாங்கி எல்லாத்தையும் வச்சிடலான் இருக்க அதானே? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? யாராவது இருக்கீங்களா? என்னங்க என்னாச்சு? எங்க உங்க பையன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான். எப்ப பாரு என் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றதா எனக்கு வேலையா போச்சு. எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருக்கா. என்னன்னு கேளுங்க. இருங்க தம்பி, இங்க வா. ஏய்க்கு அந்த பிள்ளை இங்க பாரு. ஏய்க்கு அந்த பிள்ளை போட்டு அடிச்சுட்டே இருக்கியாம்மா? இங்க பாரு, அந்த பிள்ளை போட்டு அடிச்சுட்டே இருக்கியாம்மா? அவங்க அக்காவை கூப்பிட்டு வந்திருக்காங்க பாரு. சும்மா நீ தப்பு பண்ணிட்டு அழுவக்கூடாது. ஏய்க்கு அந்த பரவாயில்ல, இவன் மேலேயும் தப்பு இருக்கலாம். இல்லைங்க, உங்க தங்கச்சி வந்து அடிச்சு நான் சொல்லி மிரட்டி வைக்கிறேன். இல்ல சார், இவன் மேலேயும் தப்பு இருக்கலாம். இவளை நான் என்ன ஏதுன்னு கேட்கறேன். இவ சொன்னா பேச்சே கேட்க மாட்டா. அவன் ஏதோ பண்ணாம அவன் பண்ணிருக்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி. உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. இங்க வாவே. சொல்லு நான் ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேன்னு வை. சொல்லு 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 மீதி சொல்லு. மறந்துருச்சா? அப்ப ஞாபகம் வரும்போது சொல்றியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. போட்டா மா கொஞ்ச நேரம் ஃபோன் தரீங்களா? நான் பார்த்துட்டு தரேன். எப்ப பாரு போனுட்டு போய் படிப்போம். இந்த அம்மா எங்கேருந்துப்பா உங்களுக்கு கிடைச்சது? இப்படி கேட்காத. எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை. ஓ, அதனால ஒரு கோயிலில் போய் 1 ரூபா போட்டு வேண்டிட்டு வந்தேன்னா உடனே நிச்சயமாயிடுச்சு, உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. போடுறதா போடுறீங்க. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டிருக்க வேண்டியதானே? ஏமா 1 ரூபாய் போட்டதுனால தான் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஆமா, நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ராஜா வந்து காட்டுக்கு குதிரை மேல ஏறி போறாரு. கடைசி பேஜ் பாரு, கடைசி பேஜ்ல வந்து அந்த குதிரை மேல ஏறி காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. இடையில எல்லாம் மாத்திரை போட்டியா? எதுக்கு? மாத்திரை போட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. அடுத்த தடவை ராஜா யானையில வர மாதிரியோ இல்ல சிங்கத்துக்கு வர மாதிரியோ யோசியேன். ஆனா ஆனையோட சத்தம் எனக்கு வராது. மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு வரும். சவ் அம்மா ஃபோன். ஹலோ, சொல்லுமா. நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? குழந்தைங்களா? அவங்க 2 பேரும் வெளியே விளையாடிட்டு இருக்காங்கம்மா. மச்சானா? அவன் மச்சானுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கேயோ வெளியே போயிருக்குதுமா. ஆமாம், இன்னைக்கு கூட லீவ் எல்லாம் கிடையாது. அத்தை நான் இங்கே தான் இருக்கேன். இவ போய் சொல்றா. நான் உனக்கு கேட்கவா? என்ன? நான் கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ என்ன நினைச்ச? செக் கருவம். இதேவா எடுத்தோம். எக்ஸ்பீரியும் இல்லை, ரிட்டனும் பண்ண முடியாது. செக். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? ஏன்? ஏன்னா நீ என்ன பொண்ணு பார்த்துட்டு போனில. ஆமா. அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தான். எனக்கு அப்படியே ஒரே கன்ஃபியூஷன், யாரை செலக்ட் பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நீ தான் அந்த அதிர்ஷ்டசாலி, என்ன கல்யாணம் பண்ண அதிர்ஷ்டசாலி. உண்மையை சொல்லணும்னா அவன் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. எப்படி? அப்ப நான் இல்ல மாட்டிக்கிட்டேன். டேய், பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு பாரு. பாக்க சௌ உன் ஃப்ரெண்டு சந்தியா.
ஏய், என்ன கேட்டா இல்லைன்னு சொல்றா. நான் இருக்கேன்னு திருச்ச உள்ள வந்துருவா. சௌந்தர்யா இருக்காளா? இந்த சௌந்தர்யா கிச்சன்ல இருக்கா. கிச்சன்ல இருக்காளா? பாய். ஏண்டா நான் வந்து இல்லைன்னு சொன்னேன்ல, ஏன்னா இருக்குன்னு சொன்னேன். ஏ நீ இல்லைன்னா அவ உள்ள வந்துருவாடி. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏ சௌ ஏன் சோகமா இருக்க? இங்க வந்து ஜாலியா இரு. இல்லடா, ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். கனவு கண்டையா? ஆமாடா. அது என்ன கனவு? யாரோ நைட்டுக்கு தூங்கும் போது 2 பேரு கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்கடா. ஒரே ரத்தமும் அதுவுமா இருக்கு. எனக்கு தூக்கமே இல்ல, நிம்மதியே இல்லாம ஆயிடுச்சுடா. நீ என்ன கூப்பிட வேண்டியதானே? அடிச்சதே ஒன்னதானே. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல எப்படி போனீங்க? பஸ்ஸில். இப்ப எப்படி போறீங்க? பைக்கில். கல்யாணத்துக்கு முன்னாடி ஊருக்கு எப்படி போனீங்க? பஸ்ஸில் தான். இப்ப எப்படி போற? காரில். இப்ப எந்த வீட்ல இருக்க? சொந்த வீட்டில். முன்னாடி வாடகை வீட்டில். அதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தப்ப நடந்தது. நான் என் பேச்சு கேட்டதுனால இதெல்லாம் வந்தது. புரியுதா? அப்போ நிம்மதி இருந்தது, இப்போ நிம்மதி இல்லை. அப்போ கடன் இல்லை, இப்போ கடன் இருக்குது. மாமா, எனக்காக என்ன வேணா பண்ணுவியா? உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா பேசாம இருந்துருவியா? உனக்காக 100% செய்வேன். நீ குடிக்கவே கூடாது, எனக்காக குடிக்காம இருப்பியா? இதையா? இதை குடிச்சுக்கடா. ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக உனக்காக செய்கிறேன், 100% செய்கிறேன். உங்க அப்பா அம்மா கூட பேசாம இருப்பியா? உனக்காக செய்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன். எனக்காக உன் உயிரை கூட குடிப்பியா? இத்தனையும் விட்டாச்சு, இனிமேல் உயிர் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? தலைவலி இப்போ எப்படி இருக்குடா? நல்லா இருக்கா? பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். நான் இல்லைன்னா உனக்கு இதெல்லாம் யார் பண்ணுவா? நீ இல்லைன்னா எனக்கு தலைவலியே இல்லைம்மா. சோழமுத்தா போச்சா?